ஆனா வித்யா யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா அந்த ஆளை கல்யாணம் பண்ண பாத்திருக்கா. அது உங்களுக்கு கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல? அதுக்காக நீங்க இவளை கண்டிச்சீங்களா? இப்படி ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணை விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? சீதா, அண்ணி கோவப்படாதீங்க. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. ரஞ்சிதா செஞ்சது தப்புன்னா உங்க பொண்ணு செஞ்சது மட்டும் சரியா? நியாயங்கிறது எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும். உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி அதை மாத்திட்டு இருக்க கூடாது. அம்மா, போதுமா மாமா? போதுமா? என்னப்பா இதுவே போதுங்கற? நல்லா சாப்பிடு. அம்மா, நான் சாப்பிட்ற நிலைமையிலே இல்லம்மா. நீங்க வற்புறுத்தி கூப்பிட்டதுனால தான் வந்தேன். எனக்கு போதுமா? உன் வேதனை எனக்கு புரியுதுப்பா. யாரோ செஞ்ச தப்புக்காக நீயே உன் வயித்த காய போடுற. அவ வேஷம்தான் கலைஞ்சு போச்சுல்ல, அத நினைச்சு நீ உன் மனசை தேத்திக்கணும். ரஞ்சிதா இப்படி பண்ணிட்டாளேன்னு அதையே உன் மனசுல போட்டு குழப்பிக்காம நீ முதல்ல சாப்பிடுப்பா. நாம பெருசா நம்பினவங்க துரோகம் பண்ணா வலிக்கதான் செய்யும். அந்த வலியை கொடுத்தவங்க கிட்ட இருந்து விலகி நிக்கணுமே தவிர அதையே நினைச்சு நம்மள தண்டிச்சுக்க கூடாதுப்பா. ரஞ்சிதா துரோகம் பண்ணிட்டாலேன்னு அருண் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்காரு அத்தை. நீங்களும் அதை பத்தியே ஏன் அத்தை பேசணும்? அவர் நிம்மதியா சாப்பிட்டுமே. நம்ம வேற ஏதாவது பேசலாமே அத்தை. அருண், சாப்பாடு எப்படிப்பா இருக்கு? சாப்பாட்டுல ஏதாவது ருசி வித்தியாசமா தெரியுதா? டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ற நிலைமையிலேயம்மா இருக்கான். டேய், கல்பனா தான் சமைச்சா. அதான் அம்மா எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறாங்க. என்ன பிடிவாதமா உட்கார வச்சுட்டு கல்பனா தான் எல்லாத்தையுமே செஞ்சா. என் சமையலை விட அவளோட கைப்பக்குவம் ரொம்ப நல்லாவே இருக்குடா. சும்மா சொல்லாதீங்க அத்தை. உங்க அளவுக்கு என்னால முடியாது. நானே ஏதோ சும்மா உப்பேத்திட்டு இருக்கேன். மாமியாரும் மருமகளும் மாறி மாறி புகழ்ந்ததெல்லாம் போதும். குற்றாலம் டூர் பத்தி அருண் கிட்ட பேசிட்டீங்களா? குற்றாலம் டூரா? ஆமாப்பா, 2 நாளைக்கு எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரலான்னு கல்பனா தான் கேட்டா. எனக்கும் அது சரின்னு பட்டுச்சு. வித்யா இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து மீண்டு வந்திருக்கா. வேலை போனது, ரஞ்சிதா துரோகம் பண்ணதுன்னு நீயும் ரொம்ப வருத்தத்துல தான் இருக்க. கல்யாணம் நடக்கலங்கிற வேதனையில கல்பனாவும் இருக்கா. எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல மனசு நொந்து போய் தான் இருக்கும். இப்படி எங்கேயாவது போயிட்டு வந்தா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்லப்பா. நம்ம எல்லாருக்கும் தனித்தனி பிரச்சனை இருக்கலாம் அருண். ஆனா நீ நம்ம அம்மா பத்தி யோசிச்சு பாரு. அப்பா தேறி வரணும், நம்ம வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னு அம்மாக்கு எவ்வளவு கவலையும் டென்ஷனும் இருக்கும்னு. வீட்டுல மாறி மாறி பிரச்சனை நடக்கிறதால அம்மா நிம்மதி இல்லாம தானே இருக்காங்க. அவங்களுக்காகவாது நீ இதுக்கு சம்மதிக்கணும்டா. ஆமா அருண், நான் இந்த பிளானை முக்கியமா சொன்னதே அத்தைக்காக தான். இப்ப கொஞ்ச நாளா அத்தை நிறையவே கஷ்டப்பட்டுட்டாங்க. வெளியே சொல்லிக்கலையே தவிர உள்ளுக்குள்ள எவ்வளவு பிரஷர் அனுபவிக்கிறாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அது எல்லாத்தையும் மறந்துட்டு அத்தையும் நாமளும் சந்தோஷமா எங்கேயாச்சும் இருந்துட்டு வரலாமே தான் நான் இந்த யோசனையை சொன்னேன். டேய், என்னடா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க? நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். உங்களுக்கு ஆசையா இருந்தா நீங்க எல்லாருமே போயிட்டு வாங்க. நான் எங்கேயும் வரல. ஏன்பா அப்படி சொல்ற? மா, எனக்கு வேலை போயிடுச்சுமா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் வேலையை தேடி பிடிச்சாகணும். டூருக்கு போய்
போயிட்டு வந்து கூட நீ தேடலாமேடா. இந்த 2 நாள் பெருசா என்ன நடந்துற போகுது? வித்யா, அதெல்லாம் சரி. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே சொல்லி வச்சிருக்கேன். நாளைக்கும் மறுநாளும் நான் 4-5 இடத்துக்கு மேல போக வேண்டியது இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு என்னால ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்க முடியாது. அருண், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, டேலண்டும் இருக்கு. புதுசா வேலை தேடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமாவே இருக்காது. நம்ம வெளியே போயிட்டு வந்துட்டு கூட அதுக்கப்புறமா நீங்க முன்முறமா வேலையை தேடிக்கலாம்ல. அதெல்லாம் என்னால முடியாது. இன்னைக்கு காம்படிஷன் அதிகமாயிடுச்சு. கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னா அடுத்த சான்ஸ் எப்ப கிடைக்கும்னு சொல்லவே முடியாது. என்னால அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது கல்பனா. அதுவும் இல்லாம நான் டூருக்கு வர மைண்ட் செட்லயே இல்ல. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க ப்ளீஸ். டேய் அருண், என்னடா உட்காருடா, சாப்பிடுறா. இல்லம்மா, எனக்கு போதும். டேய் டேய் அருண், அருண். கல்பனா, வேலை இல்லாத கவலையில அவன் இருக்கான். அதனாலதான் அப்படி பேசிட்டு போறான். கொஞ்ச நாள்ல சரியாயிடுவான். வா. ம். மா, அவனுக்கு வேலை கிடைக்கட்டும், நம்ம டூர் அப்புறமா போலாம். நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. சரி, போய் படுப்போ. அருண், அருண், ஒரு கம்பெனியோட அட்ரஸ் அனுப்பியிருக்கேன். அங்க ஏதோ ஒரு நல்ல போஸ்டிங்க்கு ஆள் தேவைப்படுறதா என் ஃப்ரெண்டு சொன்னா. கொஞ்சம் போய் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? எனக்கு நிறைய ஆளுங்களை தெரியும். எனக்கு தேவையான வேலையை தேடிக்க என்னால முடியும். எனக்கு ரெக்கமெண்ட் பண்ற பேர்ல என்ன சமாதானம் செய்ய முயற்சி பண்ணாத. எனக்கும் நிறைய ஆளுங்களை தெரியும். எனக்கு தேவையான வேலையை என்னால தேடிக்க முடியும். எனக்கு ரெக்கமெண்ட் பண்றேங்கிற பேர்ல என்ன சமாதானம் செய்ய முயற்சி பண்ணாத. மா, சாமி கும்பிட கோயிலுக்கு கூட்டு வந்தீங்க. என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. என்ன விஷயமா? அருண், உன் வாழ்க்கையில ஒரே சமயத்துல 2 பெரிய அடி உனக்கு விழுந்துருச்சு. நடந்ததை நினைச்சு நீ எவ்வளவு வேதனையில துடிப்பேன்னு எனக்கு தெரியுதுப்பா. வேலை இல்லைங்கிறத பெரிய பிரச்சனையா நான் பார்க்கல. சீக்கிரம் ஒரு வேலையை நீ தேடிக்க தான் போற. ஆனா அந்த ரஞ்சிதா விஷயத்துல நீ என்ன முடிவு எடுக்கலான்னு இருக்க? மா, நான் என்ன முடிவு எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கர்ப்பம்னு பொய் சொல்லி அவ உன்னை ஏமாத்திருக்காடா. வீட்டுக்குள்ள வரணும்னு இவ்ளோ பெரிய பொய் சொன்னவ நாளைக்கு எந்த எல்லைக்கும் போவா. இந்த மாதிரி குணம் கெட்டவளை வீட்டுல வச்சிருக்கிறது ஆபத்துப்பா. உடனே அவளை விரட்டணும். மொத்தமா அவளை தலை முழுகிறது தான் உனக்கு நல்லது. மா, ரஞ்சிதா செஞ்சது தப்புதான். அவ மேல கோபமும் வருத்தமும் இருக்கிறது உண்மைதான். ஆனா அதுக்காக அவளை எப்படிமா வேணாம்னு நினைச்சு ஒதுக்க முடியும்? தூக்கி போடாம மன்னிக்க போறியா? மன்னிக்க கூடிய பாவத்தியாப்பா பண்ணிருக்கா? பதில் சொல்லுப்பா. ஏன் இப்படி அமைதியா இருக்க? மா, ரஞ்சிதா என் பொண்டாட்டிமா. அவ மேல எனக்கு அன்பும் காதலும் இருக்கு. எனக்கு எனக்கு எல்லாமே அவதான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா அவ இந்த மாதிரி செய்வான்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. அதனாலதாம்மா எனக்கு ரொம்ப வலிக்குது. ஆனா அதுக்காக மொத்தமா எல்லாம் அந்த உறவை என்னால அறுத்தறிய முடியாது. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க அருண்.
ரஞ்சிதா மேல உனக்கு இருக்கிறது அன்பு இல்ல, வெறும் அனுதாபம்தான். அத காதல்னு நினைச்சு நீ குழப்பிக்கிறது தான்ப்பா பிரச்சனையே. ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கான்னு அவ மேல நீ பரிதாபப்பட்டிருக்க. அவளை எப்படியாவது காப்பாத்தணும்னு தான் நீ எதை பத்தியுமே யோசிக்காம அவ கழுத்துல நீ தாலி கட்டிருக்க. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அனுதாபமும் பரிதாபமும் தான் காரணமே தவிர அன்போ காதலோ இல்லப்பா. வெறும் அனுதாபத்தை வச்சுக்கிட்டு காலம் முழுக்க நீ அவளோட வாழ முடியாது. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அம்மா இல்லம்மா, அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ரஞ்சிதாவை தெரியும். அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா. பிடிச்சிருந்தது சரி, ஆனா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டியா? அப்படி ஒரு நெருக்கடி வரலன்னா நான் பார்த்த பொண்ணு தானே நீ கல்யாணம் பண்ணிருப்ப. அவளுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு நீ காப்பாத்த போய் தான் இது எல்லாமே நடந்துச்சு. நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். உனக்கும் அவளுக்கும் நடந்தது கல்யாணமே இல்ல, அது ஒரு உதவி, அவ்வளவுதான். சரிப்பா, நீ விரும்புறது உண்மையாவே இருக்கட்டும். ஆனா உன் காதலுக்கும் அன்புக்கும் அவ தகுதியானவளா இருந்திருக்காளா? இல்லையேப்பா. அருண், நீ இப்படி வேதனைப்படுறத என்னால பார்க்க முடியலடா. இந்த அம்மா சொல்றத கேளு. பெத்தவளை தவிர வேற யாராலையுமே பிள்ளைங்களுக்கு நல்லது செஞ்சிட முடியாது. நீ இது வரைக்கும் இந்த அம்மா பேச்ச கேட்டுதானே நடந்துகிட்ட. அது உனக்கு நல்லதா தானே முடிஞ்சிருக்கு. கல்யாண விஷயத்திலயும் அம்மா உனக்கு நல்லது செய்வான்னு நம்புப்பா. இத பாரு, அந்த ரஞ்சிதாவால உனக்கு வேதனையும் வருத்தமும் தான் மிஞ்சுமே தவிர எந்த காலத்திலயுமே சந்தோஷம் கிடையாது. அவளுக்கும் உனக்கும் நடந்ததெல்லாம் நீ மறந்துருப்பா. உன் மனசுல இருந்து அவளை தூக்கி போட்டுரு. இந்த அம்மா ஆசைப்படுற மாதிரியே கல்பனா அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ பாருப்பா. அம்மா தயவு செஞ்சு கல்யாணத்தை பத்தி மட்டும் பேசாதீங்கம்மா. நடந்த விஷயத்தால நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். எனக்கு வேலை இல்லைங்கிறத தாண்டி இந்த ரஞ்சிதா பண்ண விஷயம் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்குமா. அதுல இருந்து மீண்டு வர முடியாம நான் தவிச்சிட்டு இருக்கேம்மா. நீங்களும் அதை பத்தியே பேசி என்னை தயவு செஞ்சு நோகடிக்காதீங்கம்மா, ப்ளீஸ். அம்மா உங்களுக்கு நான் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன், நீங்க வீட்டுக்கு கிளம்புங்கம்மா. நான் வேலை விஷயமா ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. அம்மா சொன்னா கேளுங்கம்மா, வாங்கம்மா. நீங்க போறத பார்த்தேன், அதான் உங்ககிட்ட பேசலான்னு. இங்க பாரு, நான் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன். அனாவசியமா என்ன வம்புக்கு இழுக்காத. எதுக்கு இவ்வளோ கோவம் அருண்? என் வாழ்க்கையில ஏன் விளையாடுறீங்கன்னு நான் தான் உங்க மேல ஆக்சுவலா கோவப்படணும். என்னது நாங்க விளையாடுறோமா? நீ தாண்டா சோழ வில்லனா இருந்துட்டு எங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் விளையாடிட்டு இருக்க. நீ ஆடின கேமால தான் நாங்க கிட்டத்தட்ட வித்யாவை இழந்திருப்போம். அவளை ஏமாத்தின உன்ன ஹாஸ்பிட்டல்ல வச்சே பொழந்திருப்பேன். அங்க போலீஸ் இருந்ததால நீ தப்பிச்ச. அவளுக்கு மட்டும் அவனை ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கணும். உனக்கு நான் தாண்டா யமனா இருந்திருப்பேன். உயிர் பொழைச்சிட்டியே தவிர அந்த தண்டனையிலிருந்து நீ கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. அருண், என் மேலதான் தப்பே இல்லை, நான் ஸ்டேஷன்லயே சொல்லிட்டேனே. ஏய், அத நானும் நம்பல, அந்த போலீஸும் நம்பல. உனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு தான் நீ வெளியே வந்திருக்க. ஆனா கண்டிப்பா நீ அந்த கேஸ்ல மாட்டுவ. அப்படி மாட்டலன்னு வையேன், மவன உனக்கான தண்டனை நான் தாண்டா கொடுப்பேன். அருண், என்ன இன்டீசெண்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? பப்ளிக் பிளேஸ், கையிடுங்க, கையிடுங்க. வித்யா விஷயத்துல எல்லாருமே என்ன தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஏங்க நான் வித்யாவை லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லைங்க. நான் அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா பழகினது அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். அவங்க விருப்பத்தை சொன்னப்ப கூட நான் வேணாம் தான் சொன்னேன். நீங்க அவங்க போனை வேணா கூட செக் பண்ணி பாருங்களேன். அவங்க தான் எனக்கு ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை கூட பண்ணிருக்க மாட்டாங்க.
ஏய் நடிக்காதடா. நீ அவளுக்கு ஏதோ பாசிட்டிவா ரெஸ்பான்ஸ் பண்ணிருப்ப. இல்லனா இங்க யாருக்குமே தெரியாம எப்படி அவ ரகசியமா கல்யாணம் பண்றதுக்கு வந்திருப்பா? அருண், அந்த மேரேஜை தடுத்து நிறுத்தினதே நான் தான் அருண். ஏன்னா நீ டார்கெட் பண்ணது ரஞ்சிதாவை. வித்யாவை அதுக்கு ஒரு கருவியா தான் யூஸ் பண்ணிருக்க. இல்ல அருண், ரஞ்சிதா தான் அப்படி ட்விஸ்ட் பண்ணி மாத்தி விட்டுருக்கா. ஆக்சுவலா நான் ரஞ்சிதா வேற என்னவோ நினைச்சேன். அவ ரொம்ப மோசமானவன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கோமதி கிட்ட என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி அவளை டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கா. கோமதி இப்ப என்கிட்ட மியூச்சுவல் டைவர்ஸ் கேட்டு நிற்கிறான். அப்ப இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லை அருண். எனக்கு உலகமே முடிஞ்சு போன மாதிரி இருக்கு அருண். அவங்க நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க. உன்ன மாதிரி அடுத்தும் பொண்டாட்டி பின்னாடி அலையறம் கூடலாம் யாரு வாழ முடியும்? நான் ரஞ்சிதா மேல ஆசைப்பட்டதெல்லாம் பழைய கதை அருண். ஆனா இப்ப நான் என் பொண்டாட்டி கூடயும் பாப்பா கூடயும் வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா ரஞ்சிதாவால எனக்கு குடும்பமே இல்லாம போயிடும் போல இருக்கேன். அவ பழசே நினைச்சிட்டு என்ன பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்கா. அவ முன்ன மாதிரி இல்ல அருண், ரொம்ப மாறிட்டா. உங்க விஷயத்துல கூட அவ நேர்மையா நடந்துக்கலன்னு கேள்விப்பட்டேன். கர்ப்பம்னு போய் சொல்லி உங்களையும் அவளை ஏமாத்திட்டான்னு கேள்விப்பட்டேன். அவளாலதான் உங்களுக்கு வேலையும் போயிடுச்சாமே. ஏய், என் வீட்டுல நடக்கிறதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இன்னும் அந்த கல்பனா தான் உனக்கு ஸ்பை வேலை பார்த்துட்டு இருக்காளா? உன்னை அப்படியே என்ன அருண் நீங்க ஆனவனா சட்டையை பிடிக்கிறீங்க. கல்பனாக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. வித்யா பிரச்சனை வெடிச்சதுலேருந்து அவங்ககிட்ட பேசுறதே இல்லை. அப்புறம் எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியும்? இப்ப யாரும் உனக்கு ஸ்பையா வேலை செய்யறா? அது இப்ப விஷயம் இல்லை அருண். உங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ரஞ்சிதா தான் காரணம்னு உங்களுக்கு புரியுதுல்ல. உங்க அம்மாவும் அவளை ஏத்துக்கிற மாதிரி இல்லை. உங்க காதலுக்காவது உண்மையா இருக்கலாம்ல. அதுவும் இல்லை. என் வாழ்க்கையில் ஒரு பெரிய குழப்பத்தை பண்ணிட்டா. சரி அதை விடுங்க. உங்க ஒருத்தருக்காவது அவ நல்லவள நடந்துக்கிட்டா போதுமே. அதுவும் இல்லைன்றப்போ இன்னும் ஏங்க அவளை வீட்டில் வச்சிட்டு இருக்கீங்க? உன் வரவே வேணான்னு அவளை அனுப்பிச்சு வச்சிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் அந்த குடும்பமாக சந்தோஷமா இருக்கும்ல. இல்லைனா வாழ்க்கை முழுக்க நீங்கள் 2 பேருமே மாட்டிக்கிட்டு போராடுற மாதிரி ஆயிடும் அருண். என்ன அருண் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க? இங்க பாரு, நீ வழி மறிச்சு நிற்கும் போதே உன்னை 4 அப்பயே துரட்டி விட்டுருக்கணும். உன்னை பேச விட்டு தான் தப்பா போயிடுச்சுல. இல்லைங்க, உங்க நல்லதுக்கு தான். இதோட நிறுத்திக்க. ரஞ்சிதா என் பொண்டாட்டி. இது என் வாழ்க்கை. என் வாழ்க்கையில என்ன முடிவு எடுக்கணுன்றது எனக்கு தெரியும். தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டேன்னு வையேன், உன்னை அப்படியே. 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களும் என் வாழ்க்கையில் தலையிடாமல் இருந்திருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டு இருந்திருப்பாரு. ரஞ்சிதாவை காப்பாத்துறேன்னு அவள் கழுத்துல தாலியை கட்டி இப்படி வாழா வெட்டி அவளை உட்கார வச்சிருக்கீங்க. அந்த டென்ஷனில் தான் அவள் கிறுக்குத்தனமாக ஏதோ பண்ணிட்டு இருக்கா. நீங்கள் என்ன விட்டுருந்தா நானாவது ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிட்டு புதுசாக ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருப்பேன். டேய், அத்தை, கல்பனா நீங்க தான் இருக்கியா? இந்தம்மா பிரசாதம் எடுத்துக்கோ. இந்தா. இருமா, நானே வச்சு விடுறேன். அத்தை ஒரு நிமிஷம். கோயில் அவர்கிட்ட பேச முடிஞ்சதா அத்தை? பேசிட்டேம்மா. ரஞ்சிதா விஷயத்துல அவனுக்கு நிறைய குழப்பம் இருந்துச்சு. அதெல்லாம் நான் தெளிவுபடுத்திருக்கேன். கல்யாணத்தை பத்தி ஏதாவது பேசினாரா? முக்கியமா நான் அதை பத்தி தானமா பேச போனேன். பேசாம இருப்பேனா? அருண் என்ன சொன்னார் அத்தை? அவன் பிடி கொடுத்தே பேசலமா. கல்யாணமே வேண்டாம், என்ன விட்டுருங்கிறான். அப்ப அவர் மனசுல அந்த ரஞ்சிதா இன்னும் இருக்கான்னு தானே அர்த்தம்? நாம அப்படி எடுத்துக்கூடாதுமா. ரஞ்சிதாவுக்கு தாலி கட்டிட்டதால அவளோட வாழணும்னு அவன் மனசுல பதிஞ்சிருச்சு. ரஞ்சிதாவும் அதையே மந்திரம் மாதிரி சொல்லி நியாயம்னு அதை நம்ப வச்சுட்டா. அவனும் அந்த நினைப்பிலே இருந்துட்டான்மா. ஒரே நாள்ல நாம அதை மாத்த முடியாது இல்ல. ரஞ்சிதா விஷயத்துல நமக்கு சாதகமா அவன் முடிவு எடுப்பான். ஆனா நாம அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இல்லம்மா. எவ்வளோ டைம் கொடுத்தாலும் அவரால் ரஞ்சிதாவை மறக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அத்தை. ஏன்னா கமிட்மெண்ட்ன்றதை தாண்டி அவருக்கு அவ மேல காதல் இருக்கு அத்தை.